தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பேற்றுள்ளார். யார் இந்த வெங்கட்ராமன்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் நேற்றுடன் ஓய்வு பெற்றார். இதனால் காவல்துறையின் நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கும் வெங்கடராமனை சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக தமிழ்நாடு அரசு நியமனம் செய்தது. இந்நிலையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற சங்கர் ஜிவால் தனது பொறுப்புகளை வெங்கடராமனிடம் ஒப்படைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். அதே நேரம் சீமா அகர்வால், ராஜீவ் குமார், சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட எந்த டிஜிபிக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. பின்னர் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவாலை வழியனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. வழக்கமாக டிஜிபிக்கள் ஓய்வு பெறும்போது அவர்களின் வாகனத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் வடம் பிடித்து இழுத்து வழி அனுப்புவார்கள். ஆனால் அந்த நிகழ்வை சங்கர் ஜிவால் தவிர்த்து விட்டார். இதனால் வாகனத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் அகற்றப்பட்டன. பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றுள்ள வெங்கடராமன் மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்டவர். 1968ஆம் ஆண்டு பிறந்த வெங்கடராமன் பொருளாதாரத்தில் இளநிலை பட்டமும் பொது நிர்வாகத்தில் முதுநிலை பட்டமும் பெற்றதோடு மேலாண்மை பட்ட மேற்படிப்பும் படித்துள்ளார். 1994ஆம் ஆண்டு IPS தேர்வு எழுதி வெற்றி பெற்று தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். குறிப்பாக 1996, 1997ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திருச்செந்தூர் ASP-யாக பணியாற்றிய வெங்கடராமன் கள்ளச்சாராய மற்றும் சமூக விரோத செயல்களை தடுக்க தனியாக ரோந்து சென்று கட்டுப்படுத்தியவர் என்ற பாராட்டை பெற்றவர். 2000ஆவது ஆண்டு பெரம்பலூர் SP-யாக இருந்தபோது ஆண்டிமடம் கோவில் ஒன்றில் CPM கட்சியின் தீண்டாமை ஒழிப்பு இயக்க நிர்வாகி திருநாவுக்கரசர் தலைமையில் தலித்துகள் கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற இருந்தது. இதற்கு காடுவெட்டி குரு தலைமையிலான வன்னியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்ததால் வட தமிழ்நாட்டில் வன்முறை வெடிக்கும் சூழல் உருவானது. அப்போது இரு தரப்பிலும் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி வெங்கடராமன் சுமூக தீர்வை உருவாக்கினார். தலித்துகளும் கோவிலில் வழிபாடு நடத்திய நிலையில் வெங்கடராமனை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி வெகுவாக பாராட்டினார். 2011ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை DIG, IG ஆகிய பொறுப்புகளில் திறம்பட செயல்பட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை DIG-யாக இருந்தபோது திமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் MLA-க்கள் மீதான ஏராளமான சொத்து குவிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாராட்டையும் பெற்றார். 2019ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சைபர் கிரைம் ADGP-யாகவும் 2023, 2024ஆம் ஆண்டு காலகட்டத்தில் CBCID ADGP-யாகவும் பதவி வகித்த போது பல்வேறு வழக்குகளில் துப்புத்துளைக்கு தீர்வு கண்டுள்ளார். போலீஸ் தலைமையக நிர்வாக ADGP, DGP-யாக பதவி வகித்த காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையை முழு வீச்சில் பயன்படுத்தி நவீனமயமாக்கியவர் வெங்கடராமன். DGP-யாக பதவி உயர்வு பெற்று நிர்வாக பிரிவில் பணியாற்றி வந்த அவர் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு பொறுப்பு DGP-யாக பொறுப்பேற்றுள்ளார்.